ரூதர்ஃபோர்டு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் வாலிப வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அவரும் அவருடைய 2 நண்பர்களும் நடந்து போய் கொண்டிருந்தாங்களாம். ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது எதிரிலே ஒரு வயதான ஒரு நபர், நல்ல வெள்ளை முடி, நரைத்த முடி, தாடியோடு எதிரே வந்து கொண்டிருந்தாராம். அவரை பார்த்த உடனே இவர்கள் அவரை கொஞ்சம் கேலி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒருவர் சொன்னாராம், குட் மார்னிங் ஃபாதர் ஆப்ரஹாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், இல்லை ஆப்ரஹாம் இல்லடா, குட் மார்னிங் ஃபாதர் ஐசக் அப்படின்னாராம். இன்னொருத்தர் குட் மார்னிங் ஃபாதர் ஜேக்கப் அப்படின்னாராம். 3 பேரும் சொல்கிறத புரிந்து கொண்ட அந்த நபர் சொன்னாராம், நான் ஆபிரகாமும் இல்லை, ஈசாக்கும் இல்லை, யாக்கோபும் இல்லை, சவுல். என்னுடைய தகப்பனுடைய 3 கழுதைகள் காணாமல் போய்விட்டது, அதை தேடிக்கொண்டு வந்தேன், இப்பொழுது நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னாராம். வாயை மூடிட்டு பேசாமல் போனாங்களாம். இதை இந்த ரூதர்ஃபோர்ட் சொல்லிவிட்டு அதை எழுதிவிட்டு அதை தொடர்ந்து என்ன எழுதுகிறார் என்றால், முதியோரை மதிக்க வாலிபர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். முதியோரை மதிக்காத சமுதாயத்தில், அதாவது மூத்த குடிமக்களை மதிக்காத சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக தேவ சமூகத்தில் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும், அவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும். அவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு பேசினால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் வல்லமையும் நிறைந்த உடைய பிரசன்னத்தில் தகப்பனை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்க காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தாமே மகிமைப்படத்தக்கதாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தாவை நீர்தாமே பேச வேண்டுமென்று கேட்கிறோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வாரம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உம்மை நாங்கள் பிரியப்படுத்தத்தக்க விதமாக நடந்து கொள்ள நாங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்னதென்று எங்களுக்கு உணர்த்தி பரிசுத்த தேவ ஆவியானவர் தாமே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். முதியோரை மதிக்க தெரியாத இந்த சமுதாயத்தில் கர்த்தரை அறியாதவருடைய வாழ்க்கையை நாம் சற்று பார்க்க வேண்டும். கர்த்தரை அறியாதவருடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பார்க்குறோம், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை தான், எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் முதியோர் என்று அழைக்கப்பட அல்ல அடையாளப்பட யாருக்குமே விருப்பம் இல்லை. இந்த உலகம் என்ன சொல்லுது, பெருசே கல்லடு, வயசு காலம், மூப்புல், கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா தாத்தா பாட்டி. இப்படி உலகத்தில் மனிதர்கள் வயதை வைத்து மக்களை அடையாளப்படுத்துகிறார்கள், அழைக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போனால் காடு வாங்குது, வீடு போங்குது, முடி நரைச்சா மூலையில் முடங்கி கிடக்கணும், கிடையன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இன்றைய சமுதாயம் அசட்டை செய்து கபலீனமாக இருந்து அவமதித்து ஒன்று கடிந்து கொள்கிறது அல்லது கலங்கடித்து அள வைக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் அநேக தெருக்களிலே கிடக்கிறாங்க. ஒரு சிலர் முதியோர் இல்லங்களிலே ஒதுக்கி வைத்து பிரித்து தள்ளுகிற நிலைமை இருக்குது. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை உலக மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலையும் சில காரியங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை அறியாதவன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியில் மூத்த குடிமக்களுடைய இருதயங்களில் என்னெல்லாம் இருக்குன்னா,
அநேகருடைய இருதயங்களிலே சுய பரிதாபம் இருக்கு. செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள். சுய பரிதாபம், சிறுமைப்பட்டுக் கொள்வது தனக்குள்ளேயே. நான் ஒரு வேஸ்ட்டு, இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கணும், தனிமை, வேதனை, விரக்தி, இதன் நிமித்தமாக விபரீதமான முடிவுகள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த விபரீதமான முடிவுகள் ஈவன் மரணம் வரை கூட எடுத்துகிட்டு போயிருக்கு மனிதர்கள். அல்லது பைத்தியமாகி விடுகிறார்கள், அல்லது வீடுகளை விட்டு வெளியே வனாந்தரங்களை சுற்றி திரிவது போல உலகத்தில் சுற்றி திரிகிறாங்க. இப்படி சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி அநேகரை கொடுமைப்படுத்துகிறது. ஒரு சிலர் சுய நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இவனை சின்ன பையல், இவனுக்கு என்ன தெரியும், அவனை சொல்கிறபடி நாம கேட்க வேண்டிய அவசியம், நான் சொல்கிறபடி அவனுக்கு கேட்கணும். சிறுமைப்படுத்தி இவங்களும் சுயநீதி வந்துட்டாலே மற்றவர்களை ஆட்டோமேட்டிக்காக சிறுமைப்படுத்திடுவாங்க. ஒன்று நினைவிலே அல்லது வார்த்தையிலே அல்லது செய்கையிலே அவமதிப்பது. 1 கொரிந்தியர் 8:2 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 8:2 ரொம்ப அழகாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த சுயநீதிக்கு விரோதமான வார்த்தைகள் அது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதாவது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை. ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை. எல்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறவங்க ஒன்றுமே தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் இந்த உலக மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாகிறாங்க. சுயநீதி, சுய பரிதாபம் அல்லது சுயநீதி அல்லது சுயநலம். சுயநலம் என்ன பண்ணுது, எனக்குள்ளதை நான் சேர்த்து வச்சுருக்கேன், என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எனக்கு, நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி சுயநலம், மற்றவர்களோட அசட்டை பண்ணுவது, பாராமுகமாக இருப்பது, இதெல்லாம் சுயநலம். இது 2 பக்கம் இருக்குது. வாலிபர்கள் பிள்ளைகள் மத்தியிலும் இருக்குது, வயதான மூத்த குடிமக்கள் மத்தியில் இருக்குது, உலக மக்கள் மத்தியில். கடைசி 4வது முக்கியமான காரியம் சுய கணிப்பு. அது என்ன, எனக்கு தான் எல்லாம், நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இது ஒரு வகையான அறியாமை. அதில் அருவருக்கிறாங்க வயதானவர்களை, அல்லது வயதானவர்கள் மற்றவர்களை ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ஹிட்லர் 1939 ஆக்ஷன் 74 என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். அதை கொண்டு வந்து அவன் செய்த காரியம் என்னவென்றால், வயதானவர்கள் இந்த உலகத்திலே வாழ லாயக்கில்லாதவர்கள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், அங்கவீனர்கள், இவர்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆக்ஷன் 74 என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அநேகரை கொன்று குவித்தான் பார்த்தோம். இதெல்லாமே சுய கணிப்பு. அப்போ சுய பரிதாபம், சுயநீதி, சுயநலம், சுய கணிப்பு போன்றவைகளிலே கர்த்தரை அறியாத வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேதம் வித்தியாசமாக சொல்லுது. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. கிறிஸ்துவ நண்பானவர்களை, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, இது கரிசனை உள்ள வார்த்தையாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கரிசனை உள்ள வார்த்தையாக இருக்குது. உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, உபாகமம் 1:31 நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மோசே இதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஏசாயாவில் 46:3-4 என்ன வாசிக்கிறோம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கர்த்தருக்குள் நிறைவான கனி தரும் மூத்த குடிமக்கள் என்பதுதான் இந்த நாளின் தியான பொருள். கர்த்தருக்குள் நிறைவான கனி தரும் மூத்த குடிமக்கள். இங்கே கரிசனை உள்ள கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, இனி மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். அப்படி வரும்போது ஆண்டவர் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற மூத்த குடிமக்கள் நிச்சயமாக நிறைவான கனியை கர்த்தருக்குள் தருவார்களே.
அந்த கிருபையை ஆண்டவர் கரிசனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது உபாகம் 1:31 இம்மட்டும் நடத்தி சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, இனிமேலும் நான் அப்படி செய்வேன், இன்னும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வயது ஆண்டோடைய பார்வையில் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏசாயா 63 அதிகாரம் 9 ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். கரிசனை பாருங்கள், கர்த்தருடைய கரிசனை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையோட கரிசனை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நீங்களும் நானும் நெருக்கப்படும் ஒவ்வொரு நெருக்கத்திலும் கர்த்தர் நெருக்கப்படுகிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும், அற்புதமாக இருக்குது 63 அதிகாரத்தில் ஏசாயாவில் 9 அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். என்ன அற்புதமான வார்த்தை இது! கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை, கரிசனமுள்ள கர்த்தருடைய வார்த்தை, அன்பின் ஆண்டவருடைய வார்த்தை. இது வெறும் கரிசனை மட்டும் கொடுக்கலங்க கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு அற்புதமான கண்ணியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். கண்ணியத்தை, அதாவது வயது வித்தியாசம் இல்லாதபடி சிறுவர்களானாலும் வாலிபர்களானாலும் வயோதிபர்களானாலும் எல்லோருக்கும் ஒரு கண்ணியத்தை கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே கொடுக்கிறது. ஆக கரிசனை உள்ள வார்த்தை மட்டுமல்ல, கண்ணியம் அருளும் வார்த்தையாக இது இருக்கிறது. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 31 நாம் என்ன வாசிக்கிறோம்? நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். மகிமையான கிரீடம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஏறக்குறைய ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு. ஹலோ 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 எல்லாரும் கேட்குதா? இடையில ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே, அதாவது சில வருடங்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிப சகோதரன் சொன்னார், அண்ணே ஒரு விக்கு வாங்கி தரேன் வச்சுக்கோங்கண்ணே, ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே உங்களுக்கு. நான் சொன்னேன், நரைமுடி இன்னும் வரல, நரைமுடியே மகிமையான கிரீடம் சொல்லும்போது அதை விட்டு வேற ஒரு விக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் என்று நான் சொன்னேன். கிறிஸ்துவுக்கு அன்பான, இப்பொழுது நரைமுடி இருந்தாலும் அது மகிமையான கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. 16 அதிகாரம் 31 நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 20:29 இன்னும் தெளிவாக சொல்லுகிறார், வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், அவர்கள் பலன், ஆனால் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இது கரிசனுள்ள வார்த்தை மட்டுமல்ல, கண்ணியம் அருளும் வார்த்தை மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேலே போய் கனப்படுத்தும்படியான வார்த்தையாகவும் இருக்கிறது. கனப்படுத்தும்படியான வார்த்தை, அது கனம் கொடுக்கிறது, கண்ணியம் அருளி கனம் கொடுக்கிற வார்த்தையாக இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 35 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரேகாபியருடைய குடும்பத்தில் தகப்பனுடைய சொல்லை கேட்டு பிள்ளைகள் அவ்வளவு 100க்கு 100 கீழ்ப்படிந்து நடந்தாங்களாம். அதனால் 18-19 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதிய பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு 100க்கு 100 கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே 35 அதிகாரத்தில் எரேமியா 35:18-19 ஆண்டோடைய ஒரு பாராட்டை, கனப்படுத்துகிற காரியத்தை பாருங்கள். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது யோனதாப், ஒரு தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தார்கள் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தில், ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவது இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். இன்று வரை அந்த குடும்பம் சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எரேமியா 35 அதிகாரம் 18-19 கனப்படுத்தும்படியான வார்த்தை. முதியோரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மூத்த குடிமக்களை கனப்படுத்துகிறவர்கள் கர்த்தராலே கனப்படுத்தப்படுகிறார்கள் என்பது அற்புதமான ஒரு காரியம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் இன்னொரு வகையாக கனத்தை கொடுக்குறார் பாருங்க. 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணம் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். எழுதி வைத்திருக்கிறார், ஆபிரகாமுடைய மரணம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணம் போய் மரித்து என்று சொல்லப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டோடைய வார்த்தை இன்னும் மோசேயை குறித்து 34ஆம் அதிகாரத்தில், உபாகம் 34ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களில், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தரின் வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். யாரு? கர்த்தர் தேவன் மோசையை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிறபோது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கனப்படுத்தும்படியான வார்த்தை. கர்த்தர் மோசையை அடக்கம் பண்ணினார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து எழுதியிருக்கு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தாவீது அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய், தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். தீர்காயுசு ஐஸ்வர்யம் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில். இதோடு நிற்கலை. அதாவது கர்த்தருடைய வார்த்தை கரிசனை உள்ள வார்த்தை. அது கண்ணியம் அருளும் வார்த்தை, கனப்படுத்தும் வார்த்தை மட்டுமல்ல, கட்டளையிடும் வார்த்தையாக இருக்கு. கட்டளையிடும் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன கட்டளை கொடுக்குற மக்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த கட்டளை லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. 2 முறை சொல்லியிருப்பாங்க. தேவனாய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். கட்டளைங்க, உறுதியான கட்டளை. குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள் பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் அந்த ஒரு விதமான பண்பாடு இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எஜுகேஷன், அதாவது படிப்பு, கல்வி அதிகமாக அந்த காரியம் மறைந்து கொண்டு. ஆனால் குஜராத் மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், யாராவது இப்போ வயதான வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா உட்கார்ந்து வாலிபர் சடான்னு எழும்பி அப்படி அவங்களுக்கு முன்னால் குனிஞ்சு அவங்க காலை தொடுறதை விட அவங்களுக்கு முன்னால் தரையை அப்படி தொட்டு நெத்தியில் வச்சுக்குவாங்க. குஜராத் மகாராஷ்டிராவில் வாலிபர்கள் இதை செய்வாங்க. நிறைய இடங்களில் நாங்கள் போன இடங்களில், பெரிய பட்டணங்களையும் சரி கிராமங்களையும் சரி, இதை நாங்கள் பார்த்துருக்கோம். முதியவர்களுக்கு முன்பாக உட்கார்ந்துட்டு டக்குன்னு எழுப்பிடுவாங்க. முதியவர்கள் வந்தாங்கன்னா மூத்த குடிமக்களை கனப்படுத்துவது. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ள முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஆனால் மரியாதை நிமித்தம் என்ன சொல்லுவாங்க, நல்ல டீசெண்டாக உள்ளவங்க, வயதான மூத்த குடிமக்கள் சொல்லுவாங்க, பரவாயில்ல உட்காருப்பான்னு சொல்லிடுவாங்க. உட்காரு, என்னை பார்த்து எது எடுக்க வேண்டாம், கர்த்தருக்கு மட்டும் நீ கனம் கொடுன்னு ஆண்டோட பிள்ளைகள் சொல்லுவது உண்டு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டளையிடும் வார்த்தை, கட்டளையிடும் வார்த்தை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை. முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வார்த்தை அது எப்படியெல்லாம் செய்யுது. கரிசனை, கண்ணியம், கனம், கட்டளை, இத்தனையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேதமே அது அதிகமாக வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை. அது எலிகோவின் வார்த்தைகள். எலிகோ அதாவது வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபின் புத்தகம். இது அதாவது ஆபிரகாமுக்கு முந்தின காலத்தில் வாழ்ந்தவர் இந்த யோபு. இந்த யோபின் காலத்தில் எலிகு என்கிற வாலிபன் பேசுகிறத பாருங்க. மற்றவங்கெல்லாம் என்னென்னோ பேசுகிறாங்க, பொறுமையாக காத்திருக்கிற எலிகு சொல்லுகிறார் 32ஆம் அதிகாரத்தில், யோபு 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபுவின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான். தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடியினால், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தபடியினாலே யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரு மட்டும் காத்திருந்தான். மற்றவங்க யார் பேசலாம், ஒன்றும் பேசலை. யோபும் பேசும்போது பேசி முடிக்கிறதுக்கு காத்திருந்தார். 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது,
பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். மரியாதையை சொல்றார் பாருங்க, முதியோர்னு சொல்ல, விருத்தாப்பியர். அதாவது இது வந்து தமிழில் மிகவும் உயர்ந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அதுக்கு சமமான வார்த்தையை தான் எபிரேய மொழியில் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்களும் விருத்தாப்பியர், கனம் பொருந்திய நல்ல மகிமையான வயதை உடையவர்கள்னு அர்த்தம் விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். 7ஆம் வசனம் சொல்லுது, முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? எவ்வளவு நிதானம் பேசுறாரு. மற்றவங்க பேசுறதுக்கு எலிகு பேசுறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் மற்ற 3 பேர் தான் கடிந்து கொள்றாரு ஒழிய எலிகுவை பற்றி எதுவுமே சொல்லலை. நீங்க கவனிச்சு பார்க்கலாம், நீங்க கடைசி அதிகாரத்தில் அந்த 3 பேரை கடிந்து கொள்கிறார். ஆனால் எலிகுவை பற்றி சொல்லலை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த எலிகு ஆபிராமின் வாழ்க்கை. ஆபிராம் வந்து இன்னும் ஆபிரகாமாக மாறவில்லை. ஆபிராமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எப்படி தலையிடுறாருன்னு பாருங்க. ஆபிராமின் வாழ்க்கை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் 1 முதல் 8 வசனம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அதில் ஆபிராம் 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, 99 வயதுன்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாலே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன வெளிப்படுத்தியிருக்காரு? சரீரம் செத்த ஆபிராம், கர்ப்பம் செத்த சாராய். இது புரிந்து கொள்ளணும். 99 வயது, அதாவது மேற்கொண்டு அந்த பிள்ளைகளை உற்பத்தி செய்வதற்கு 2 பேருக்குமே தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற வேளையிலே கர்த்தர் சந்திக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கு. 92ஆம் சங்கீதத்தில் மாறி மாறி வாசித்த அந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? 14-15 வசனத்தில் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆபிராம் 99 வயது ஆனபோது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சாராய் ஆபிராமை குறித்த வாக்குத்தத்தம். இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தைகள். 99 வயது ஆன போது அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அதான் அற்புதமான காரியம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 175 வருஷம் ஆபிராம் உயிரோடு இருந்தார். ஆனால் அந்த 99 வயதிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட ஒரு முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர், இது வாக்குத்தத்தம். இது நம்புகிற அத்தனை பேருக்கும் சொன்னோம். யாக்கோபு எகிப்து தேசத்துக்குள்ள வருகிறார் என்று கேள்விப்பட்டு யோசேப்பு வந்து ராஜாவுக்கு அடுத்த பதவியிலே, ராஜாவை போல தான், சிங்காசனத்தை மட்டும்தான் ராஜா வேற, மற்ற எல்லாவற்றிலும் யோசேப்பு தான் பெரியவன். அப்படிப்பட்ட பெரிய பதவியில் இருக்கிறவன் யோசேப்பு. அவர் அப்படி இருக்கும்போது யாக்கோபு வருகிறார் எகிப்து தேசத்துக்குள்ள. அப்போ 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய அந்த குணம் மிகவும் உயர்ந்த அளவில் இருக்கிறதை எத்தனையோ காரியங்களை யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தோம். 13 வருடங்களும் அவர் பட்ட பாடுகள் மத்தியில் எவ்வளவு உண்மையாக கர்த்தருக்கு முன்னாக காணப்பட்டார், நமக்கும் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியில் இங்கே யோசேப்பு யாக்கோபு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே 28-29 என்ன வாசிக்கும்? கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவர்களிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு எதிர்கொண்டு போகிறார் பாருங்க. யோசேப்பு யாக்கோபுக்கு எதிர்கொண்டு போய் இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். யோசேப்பு அவருடைய குணம் இதில் ரொம்ப உயர்ந்து காணப்படுது. தகப்பன் யாக்கோபை சந்திக்க பெரிய ஒரு பதவியில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தி வேகமா போய் சந்திக்கிறார். இது ஒரு அற்புதமான கிருபை நிறைந்த ஒரு காரியம்.